வசந்த் அண்ட் கோவின் தீபாவளி தள்ளுபடி விற்பனை. வசந்த் அண்ட் கோவில் பிராண்டட் மொபைல் போன்கள் மிக குறைந்த விலையில். வசந்த் அண்ட் கோ. Subscribe to Say Swag YouTube channel. Hi viewers, welcome to Say Swag YouTube channel. I am Preethi from Preethi Makeover Artistry, Valsaravakkam. So இன்னைக்கு நம்ம Diwali look பார்க்க போறோம். ஏன்னா Diwali வந்துட்டு இருக்கறதுனால ஒரு glittery eye makeover கொடுக்கலாம்னு நான் இருக்கேன். So let's go into it now. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மிசலர் வாட்டர் வச்சு ஐஸை நல்லா வைப் பண்ணிக்கோங்க. இது வைப் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ரைமர் வந்து ஐ ஷேடோ நல்லா ஹோல்ட் பண்ணும். நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா ஐஸ் ஃபுல்லாக போடுங்க ப்ரைமர். நெக்ஸ்ட் வந்து ஐ பேஸ். ஃபிங்கர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் தான் பெஸ்ட் பிளெண்டிங் ஒரு டெக்னிக் ஆக்சுவலி. நல்லா இது பண்ணிவிட்டு உங்களோட எம்டி ஃபிங்கர்ஸ் ரிங் ஃபிங்கர்ஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தி ஐலிட். இப்போ வந்து நம்ம க்ரீஸ் பில்ட் பண்ண போகிறோம். க்ரீஸ் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து மேட் ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேட் ஐ ஷேடோவில் நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணி நல்லா பேக் அண்ட் ஃபோர்த் பிளெண்ட் நல்லா க்ரீஸ் ப்ரஷ் எடுத்து நல்லா அதே கலர் அதே மேட் ஐ ஷேடோ எடுத்து. ஸோ இவங்க அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐஷேடோ பார்த்தீங்கன்னா ஆன்டிக் கோல்டு வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த ஐஷேடோ தான் நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்பர் லிட்டில். ஸோ அப்பர் லிட்டில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆன்டிக் கோல்டு ஐஷேடோ இவங்க ரெண்டு ஐஸ்க்கும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் இன்டென்ஸாக கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணேன்னா டார்க் மேட் ஐஷேடோவை அவுட்டர் கார்னரில் இப்போ ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த கலர் டார்க் மேட் ஐஷேடோ எடுத்து டேப் பண்ணி ஸ்மால் ப்ரஷ், இது பென்சில் ப்ரஷ் கூட சொல்லுவாங்க சரிங்களா, நல்ல ஒரு இன்டென்ஸாக ஸ்மோக்கி எஃபெக்ட், ஒரே கலர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நம்ம அவுட்டர் கார்னரில் மேட் ஐஷேடோ கொடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ தீபாவளி லுக்னால இப்போது வந்து நம்ம கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட்டாக அவங்க ஐயை காமிக்கலாம். ஸோ மிடில் மட்டும் கட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பேஸ் ஆரம்பிக்கல. ஐ மேக்கோவர் ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எப்பவுமே நம்ம பேஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் க்ளீனப் பண்ண போகிறோம். மேலே நல்லா இவங்க மேலே பார்த்துட்டு நல்லா வைப் பண்ணுங்கள். கிளிட்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ இவங்க ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போடலாம். மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணி எப்போவுமே ஸ்கின் பேம்பரிங் ரொம்ப முக்கியம் மேக்கப்பில். இப்போ அவங்களுக்கு நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ப்ரைமர். மெயினாக இது என்னன்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் சிலிக்கான் ப்ரைமர் வந்து. ஸோ ப்ரைமர் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து மேக்கப்பை ஹோல்ட் பண்ணும். எப்பயுமே ப்ரைமர் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள், நிறைய அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கரெக்டர் என்ன அது யூசேஜ்னா டார்க்னஸை ஹைட் பண்ணும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ டார்க்னஸ் இல்லை, மேபி இங்கே இருக்கலாம், அண்டரே கண்டிப்பாக யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து ஆரஞ்சு கரெக்டர் எப்பவுமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஸோ இதுதான் இது D30, இது மட்டும்தான் வந்து எப்பவுமே வந்து டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கரெக்டர் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே மவுத் ஏரியா எப்பவுமே டார்க்காக இருக்கும். இதை லைட்டாக ஒரு வாட்டர் ஸ்ப்ரே லைட்டாக அடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஆரஞ்சாக தெரியக்கூடாது, தனியாக நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு ஆரஞ்சு அப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்தெந்த இடத்துல டார்க்காக இருக்கும் அங்கே மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு கரெக்டர் வச்சு. கன்சிலர் பார்த்து இவங்க ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ கன்சிலர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக லைட் கலர் கன்சீலர் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்கின் டோன் வச்சு நம்மளே ஒரு அளவு கெஸ் பண்ண முடியும். உங்களுக்கு லைட்டாக இல்லை டார்க்காக இவங்க மீடியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கெஸ் பண்ணிடலாம் நம்மளே. நம்ம எந்தெந்த மெயினாக ஆரஞ்சு போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க.
ஸோ இப்போ இவங்க ஸ்கின்னை வந்து நம்ம ஈவன் அவுட் பண்ணிட்டோம். ஆரஞ்ச் கரெக்டர் கன்சீலர் வச்சு இவங்க ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். இப்போ ஃபவுண்டேஷன் கொடுத்தா அந்த ஃப்ளாலெஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபவுண்டேஷன் எடுத்தாச்சு. இவங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரஷ்ஷில் எப்போயுமே டேப் பண்ணி இப்படி சர்க்குலர் மோஷன் இந்த ப்ரஷ் ஃபுல்லாக எடுக்கணும். நல்லா டேப் 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 இப்படி தான் அப்ளிகேஷன் பண்ணணும். ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் எப்போயுமே ட்ராக் பண்ணாதீங்க, டேப் தான் பண்ணணும். ஃபவுண்டேஷன் நம்ம நல்லா உள்ளே தள்ளுறோம் ஸ்கின்னுக்குள்ளே. ஸோ ஃபோர்ஹெட்டில் இந்த இடம் மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நல்லா அப்வர்ட் மோஷனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அண்டர் ஐ கிளியர் பண்ணுறதுக்கு மினி பிளெண்டரை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மினி பிளெண்டர் தான் அந்த ஐ ஷேப் இந்த மாதிரி ஷேப் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை கிளியர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நம்ம வந்து அந்த க்ரீஸ் லைனை ரிமூவ் பண்ணி தான் அப்ளை பண்ணோம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டரை அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கன்சீலர் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கரெக்டரை நல்லா மேலே பார்த்து இந்த க்ரீஸ் லைனை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் கன்சீலர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் போது நீங்கள் கன்சீலர் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா மேலே நீங்கள் ப்ராடக்ட் டெபாசிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைன் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ அது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் வரை லுக் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அண்டர் ஐ லைன் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மறந்துடாதீங்க யாரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் மேக். நல்லா டேப் 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 சும்மா லைட்டாக. என்னென்னா ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக பவுடர் யூஸ் பண்ணுறோம். லைட்டாக போட்டால் போதும். காது மறந்துடாதீங்க. நெக். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் போட்டு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக். நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள். நல்லா பண்ணிவிட்டு இந்த இடம் தான் இதுதான் பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ளஷ் வந்து நல்லா டிப் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ளஷ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கான்டோர் எதுக்கு யூஸ் பண்ணால் ஃபேஸை ஸ்கல்ப் பண்ணி இன்னும் அழகாக காமிக்கும். கான்டோர் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இந்த ஐப்ரோ எண்டிங் இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இவங்களுக்கு கான்டோர் ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 4 ஷேட்ஸ் டார்க்கராக நம்ம கொடுக்கலாம். இது கொடுக்கலாம். இது ரொம்ப டார்க்காக உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வேணால் சூஸ் பண்ணி இவங்க ஷேடுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நோஸ் கான்டோர் பண்ணுறோம். நோஸ் கான்டோர் வந்து அவங்க நோஸை ஷார்ப் பண்ண போகிறோம். ஒரு பேரலல் லைன், இங்கே ஒரு வி கட். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷை இப்படி ஃப்ளாட்டாக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் லைட்டாக, ரொம்ப லைட்டாக பண்ணணும். அந்த ஸ்டார்க்காக நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடாது. டபுள் சின்னுக்கு இது மாதிரி பண்ணலாம். இது நல்லா ஸ்கல்ப்டடாக காமிச்சிட்டு டபுள் சின் இருக்குது எப்படி குறைக்கிறதுனா கான்டோர் தான் அது பெஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் பார்ட். இவங்க ஃபேஸை இப்போ ஹைலைட் பண்ணலாம். ஸோ ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் சி ஜோன் சொல்லுவாங்க. இதுதான் ஹைலைட்டரோட பார்ட். இங்கே தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ஸ்பூலி வச்சு நல்லா அதை வந்து அதோட ஷேப்புக்கே கொண்டு வந்துடுங்க. ஐப்ரோட ஷேப்புக்கே கொண்டு வந்துட்டு இப்போது இவங்க ஐப்ரோ ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஐப்ரோ எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லுக் அழகாக தெரியும். நேச்சுரலாகவே விடுங்க. எப்பவுமே ஃபில் மட்டும் பண்ணால் போகிறோம் ஐப்ரோஸ்லாம். நெக்ஸ்ட்டு ஐலைனர் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படியே வாங்க. ஏன்னா நம்ம மிடில் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த திக்னஸ்க்காக மிடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். லைட்டாக இங்கே ஒரு ஃப்ளிக். இப்போ நம்ம இன்னர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் ஐ ஷேடோ வச்சு நம்ம போட்ட லைனர் மேலே சீல் பண்ண போகிறோம். இது ஏன் பண்ணுறோன்னா இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்மஜ் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம லிப்ஸ்டிக் போகலாம். ஆல்ரெடி நம்ம வந்து லிப் பாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நியூட் பிங்க் மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் கலர். இங்கே எப்போவுமே இப்படி ஒரு வீ கட், இப்படி ஒரு கட்டு கொடுத்துட்டு
அப்புறம் அந்த உங்கள் லிப் ஷேப் எப்படியோ அப்படியே எடுத்துகிட்டு போங்க ஃபுல். எப்பவுமே இந்த ஏரியா மறந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணால் நல்லா ஆப்வியஸாக தெரியும். இந்த ஏரியா மறந்துடாதீங்க அப்ளை பண்ண. ஸோ இப்போது நம்ம லிப்ஸ்டிக் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுக்கு பிளெயின் பிந்தி, அவங்க சாரீக்கு மேட்சாக பிளெயின் பிந்தி வைக்கலாம். ஃபோட்டோகிராஃபிக்கும் பிளெயின் பிந்தி தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டோன் பிந்தி வச்சிங்கன்னா நீங்கள் பிந்தி வச்சுருக்க மாதிரியே தெரியாது. ஸோ தீபாவளி கம்ப்ளீட் லுக் கொடுத்தாச்சு. ஸோ அவங்களோட ஃபீச்சர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. வசந்த் அண்ட் கோவின் தீபாவளி தள்ளுபடி விற்பனை. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. வசந்த் அண்ட் கோ.